Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் L&T கம்பெனில இருந்து பெர்சனல் லோனுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்ல வந்து பிரதர் கவர்மெண்ட் செக்டார்ல வந்து நாங்க லோனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுல ரொம்ப டிலே ஆகுது, லோனே எங்களால வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து என்னால பார்க்க முடியுது. பிரைவேட்ல ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய லோன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. குயிக்கா ப்ராசஸ் ஆகுற மாதிரியான லோன் ஸ்பெஷாலிட்டிஸ் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எல்என்டி கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்என்டி ஃபைனான்ஸ்ல இருந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்டோட குயிக்கா ஒரு 2 to 3 டேஸ்ல நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாங்ஷன் ஆகுற மாதிரியான பர்சனல் லோனை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எல்என்டி அப்படிங்கிற இந்த கம்பெனி எல்லாருக்குமே பேசிக்கா வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனில இருந்து பெர்சனல் லோன், பிசினஸ் லோன், அது மட்டும் இல்லாம எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கக்கூடிய லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ், இந்த மாதிரியான பல டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பிஎல், அதாவது பெர்சனல் லோன். பெர்சனல் லோன் வந்து முதல்ல வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கிறீங்கனாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறீங்கனாலும் சரி, இல்ல வந்து சொந்தமா வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெர்சனல் லோன் அப்படிங்கறத நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். இதுக்கு உண்டான மினிமம் டானக்ஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 48 மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வாங்கின அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து ரீபேமெண்டா வந்து பண்ணிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, அவைல் பெர்சனல் லோன் அப் டு வந்து பாத்தீங்கன்னா 15 lakhs 15 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து பெர்சனல் லோனா உங்களுக்கு வந்து தனிநபர் லோன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 11.50% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து கொடுக்குறாங்க. மேபி நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்றதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து ஃபாஸ்டா வந்து அந்த கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து மாறுபடும். அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸை நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான அப்டேட்ஸ், ஒரு பிளஸ்ஸான ஒரு அப்டேட். ஏன்னா ஒரு சில ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம செட் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு பேர் மந்த்லி இன்கமா நம்ம வந்து இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண போறோமோ அந்த அமௌண்ட்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுக்குறாங்க. இதை எப்படி ப்ரோ நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஜீரோ பேப்பர் ஒர்க்கே உங்களுக்கு வந்து கிடையாது. நீங்க எல்என்டி ஆஃபீஸ் தான் போகணும், இல்ல அங்க போயிட்டு அலையணும், இங்க போயிட்டு அலையணும், ஆதார் பேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், ஜெராக்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே மொபைல் போன் மூலியமாவே நீங்க வெப்சைட்ல உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லயே நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா குயிக் அண்ட் சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது ஓப்பன், எல்லாருமே சாலரிடு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொலாட்ரல் கிடையாது, எந்த ஒரு ஷூரிட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆதார் பேன் வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு சேலரி ரேஞ்ச்ல வந்து இருக்கிறீங்க, அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 18 20,000 சேலரி மேல நீங்க மந்த்லி சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, சிபில் ரிப்போர்ட் வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 650க்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்கம் ப்ரூஃப் நீங்க வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ஒரு சில பேங்க் செக்டார்லயும் சரி, பினான்ஸ் செக்டார்லயும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சேலரி ஸ்லிப் அப்படிங்கறத மஸ்டா வந்து ஆட் பண்ணணும். அதுவுமே வந்து டிஜிட்டலா இருக்கக்கூடிய சேலரி ஸ்லிப் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்லி இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சேலரி வந்து டிஜிட்டலா சேலரி ஸ்லிப் வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு சில கம்பெனிஸ்ல மட்டும்தான் வந்து அந்த பெரிய பெரிய ஐடி கார்பரேட் கம்பெனில நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பா நம்மளுக்கு வந்து ஹச்ஆர் உடைய அந்த அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த டேபை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலிஜிபிலிட்டிஸ் முதல்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி செக் பண்றதுக்கு வந்து பாருங்க, உங்களுடைய இஎம்ஐ கால்குலேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 லேக் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா 1 லேக் அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். 1 லேக் அமௌண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11.50% தான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? இதுக்கான மந்த்லி இஎம்ஐ நீங்க வந்து எவ்வளவு வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரூ. 9,479 நீங்க மந்த்லி பேமெண்டா பே பண்ணுவீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஃபீஸ் வந்து டோட்டலா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரூ. 1,06,799 மட்டும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணா போதுமானது. ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு வந்து ரூ. 6,000 சம்திங் வந்து சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து அந்த நீங்க இப்போ ரீபேமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு மந்த்லி இஎம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு அதிகமா போனாலும் பரவாயில்ல, ஆனா மந்த்லி
கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அமௌண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ 1 லேக் அமௌண்ட்டை நான் வந்து ஒரு 12 மாசத்துலயே கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11% தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது இந்த ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுல கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்என்டி அப்படிங்கிற இந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஆர்பிஐக்கு கீழே வந்து அப்ரூவல் ஆனக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான் மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் செக்டர் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம். இப்போ இதுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு முதல்ல பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை முதல்ல நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய ஆதார் பேன் வந்து லிங்க்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் வந்து அப்டேட்ல இருக்கணும். இது மட்டும் இருந்தா போதுமானது. சேலரி ஸ்லிப்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரியா சப்மிட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இல்ல ஏதாச்சும் ஒரு காப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட்ரியா நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கண்டிப்பா நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படின்னா ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் இல்ல ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்க்கு இப்போ லேட்டஸ்ட் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் வந்து இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கான லோனுக்கு நீங்க ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க பல இடத்துல லோன் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செல்ஃபா நீங்களே வந்து பிஎல்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுல வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பர்சனல் லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பல கம்பெனி ப்ரொவைட் பண்ணாலும் ரொம்ப கம்மியா இருக்க, ஏன்னா எல்லாருமே நம்ம லோன் வாங்குறது மேட்டர் கிடையாது. அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லோன் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது எல்என்டி வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் வந்து இதை தாண்டி கவர்மெண்ட் பிரைவேட் பேங்க் செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15-18% இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்கக்கூடிய பேங்க் லோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையா தான் நம்ம வந்து ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கீங்கன்னா அந்த அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால தேவைப்படுது. எங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், மேரேஜ் வச்சிருக்கோம், அதுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அடிஷனலா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிஎல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து ப்ராசஸ் ஆகும். சீக்கிரமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஜாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. பிசினஸ் லோனா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ லோன் இந்த மாதிரி லோன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். டைம் லைனுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்ல இருந்து 2 மந்த் எடுத்துக்குவாங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு டர்ன் ஓவர் எடுத்தீங்க, பிசினஸோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. பட் பிஎல்ல பொறுத்த வரைக்கும் உங்களோட சிபில் ரிப்போர்ட் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா 650ல இருந்து 700 மேல வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு, லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.